2025 ஆண்டு ஜூலை மாத பௌர்ணமி முழு இரவு ஜெப திருப்பலி கருத்துக்கள். அருள்மேரி கிணற்றில் விழுந்து உயிரை காப்பாற்றிய குழந்தை இயேசுவுக்கு நன்றியாக நன்கு நடக்க வேண்டி உடல் பூரண சுகம் பெற தீனதயாளன் சவரிநாதன் நன்கு படிக்க ஜாக்குலின் கால் குணமாக சவுந்தரராஜன் பெரிய நாயகி இவர்கள் மகன் அலெக்சாண்டருக்கு நல்ல வரணமைய அருண் விமல்ராஜ் வசந்த் ஆரோக்கியராஜ் இவர்களுக்கு நல்ல வரணமைய சாந்தி மகன் பிரசன்னா வெளிநாடு செல்ல சதீஷ் சலோமி இவர்களின் மகன் ரோஷன் உடல் நலத்தோடு நன்கு படிக்க வில்லியம்ஸ் ஆடம் விபத்தினால் தலையில் அடிபட்டு சுயநினைவு இன்றி இருக்கும் இவருக்கு குழந்தை இயேசுவின் அருளால் சுயநினைவு திரும்ப கிடைக்க பூரண உடல் சுகம் பெற ரியோ பெமியன் ராஜ் நன்றாக பேச ஆரோக்கிய ஜெனிஃபர் ராஜ் இலக்கியா குழந்தை வரம் வேண்டி செவேரியார் செலஸ்டின் பூரண உடல்நலம் பெற ஆரோக்கியராஜ் நல்ல வரணமைய ராகுல் வியானி வரணமைய பாபு பிளஸியா நல்ல வேலை கிடைக்க ஆதம் டைசன் நன்கு படிக்க இறையாசிர் வேண்டி ஏஞ்சல் சிபினா மனநோய் நீங்கி நலம் பெற பொன்ராமன் கார்த்திக் வழக்கில் வெற்றி பெற்று விடுதலை பெற்றதற்கு நன்றியாக மஞ்சுளா உடல்நலம் பெற பணியில் பிரச்சனையின்றி பணியை நல்ல முறையில் செய்ய ஷாருகாஸ் நன்கு படிக்க போசி காஸ்டு நன்கு படிக்க தனலட்சுமி நன்கு படிக்க அன்னலட்சுமி கால்வழி நீங்கி நலம் பெற மதியழகன் பட்ரோசா சத்யராஜ் பொன்னையன் குடும்ப நன்மைக்கு நன்றியாக வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றியாக குடும்பத்தினர் உடல்நலம் பெற மரியழகன் முட்டி வலி நீங்கி நலம் பெற பட்டுவிற்கு வயிறு வலி நீங்கி நலம் பெற அருண் பிரான்சிஸிற்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்ததற்கு நன்றியாக ஜான்சிராணி கடன் சுமை நீங்க குமார் புற்றுநோய் நீங்கி பூரண நலம் பெற குடும்ப கருத்துக்கள் நிறைவேற குடும்பத்தினர் நலம் பெற ரீகன் அந்தோனிராஜ் அபர்ணா பிரின்சி முதல் திருமண நாள் நன்றியாக குழந்தை ஆல்ரின் தேவசகாயம் நல்ல உடல்நலம் பெற ஞானத்தில் வளர்ந்திட எஸ் அருள் சாமி பெரிய நாயகம் குடும்ப நன்மைக்கு நன்றியாக ஜேம்ஸ் மரியதரசால் ஆண் குழந்தை கொடுத்தமைக்கு நன்றியாக குழந்தை சாமி ஆண் குழந்தை வரம் வேண்டி குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் வேண்டி வேளாங்கண்ணி மரிய செல்வம் ராஜ்குமார் யாரும் நினைய ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காக சுரேஷ் மேரி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக பூரண உடல்நலம் பெற ஜெயபால் பணியை நல்ல முறையில் செய்ய சிபிசன் நன்கு படிக்க தேர்வில் வெற்றி பெற அபிஷேக் நன்கு படிக்க ஜான்சன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற திருமதி பாக்கியமேரி புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்று குழந்தை இயேசு ஆலயத்தில் சாட்சி கூறுபவர்களாக வாழவும் குடும்ப பிரச்சனை தீரவும் குடும்பத்தில் அமைதி சமாதானம் பெறவும் இறை ஆசீர் வேண்டியும் ஜெரால்டுக்கு நல்ல வேலை கிடைக்க ஷெர்லி நன்கு படிக்க நல்ல உடல்நலம் பெற குடும்பத்தில் அமைதி சமாதானம் பெற தெரசா மேரி குடும்ப நன்மைக்கு நன்றியாக வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க குடும்ப கருத்துக்கள் நிறைவேற தேற்றரவு ஃபாத்திமா மேரி குடும்பத்தினர் நல்ல உடல்நலம் பெற தொழில் வளர்ச்சி பெற குடும்ப சமாதானம் பெற பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்க மார்டினாவிற்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேற மார்டினா ஃபெட்ரிக் குழந்தை வரம் பெற மைக்கேல் பிரவீன் ஆண்டனி அஜய் உடல்நலம் பெற நீண்ட ஆயுள் பெற நல்ல வேலை கிடைக்க குடும்ப கருத்துக்கள் நிறைவேற நினைத்த காரியம் நிறைவேற அகஸ்டின் பாபு ரெபேகா சாமுவேல் எழுதும் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல வேலை கிடைக்க விவசாயம் செழித்தமைக்கு நன்றியாக குடும்பத்தினர் நல்ல உடல்நலம் பெற இறை ஆசீர் வேண்டி பாலசுப்ரமணி வாசுகி பாலமுருகன் குடும்ப நன்மைக்கு நன்றியாக நல்ல உடல்நலம் பெற அரசு பணி கிடைக்க மகள் பேரப்பிள்ளை நலம் பெற வேண்டி வாசுகி வீடு விரைவில் நல்ல முறையில் கட்டி முடிக்க மாரிமுத்து மலர்விழி விக்கி விஜய் ஸ்ரீ குடும்ப நலன் வேண்டி குடும்ப கஷ்டங்கள் நீங்க மாரிமுத்துக்கு பூரண உடல்நலம் பெற வீடு கட்டி முடிக்க விவசாயம் செழிக்க மலர்விழி மன கஷ்டங்கள் நீங்கி குடும்ப நலம் பெற இறை ஆசீர் வேண்டி சார்லஸ் சந்தனமேரி குடும்ப நன்மைக்கு நன்றியாக வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றியாக மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டி அடைக்கலம் அந்தோனியமால் அகஸ்டின் அலூஸ்கியா குடும்ப நன்மைக்கு நன்றியாக மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் மனமாற்றம் பெற்று இணைந்து வாழ அகஸ்டின் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வின்சென்ட் ராஜ் மலர்கொடி வினோதன் ராஜ் கில்டா குடும்ப நன்மைக்கு நன்றியாக மனை பிரச்சனை நீங்கி மனை கிடைக்க இறை ஆசீர் வேண்டி ஆரோக்கிய செல்வராணி பவுல்ராஜ் குடும்ப நன்மைக்கு நன்றியாக கடன் சுமை நீங்க பிள்ளைகள் நல்ல உடல்நலம் பெற நல்ல வேலை கிடைக்க ராஜ் சசிரேகா குடும்ப நலன் வேண்டி குழந்தை வரம் பெற சசிரேகா கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் கரைந்து நலம் பெற ராஜ் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற பிலோமினால் யாரும் நினையா ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக கருணாநிதிக்கு கால்வழி நீங்கி நலம் பெற சாக்ரடிஸ் வேலை கிடைக்க ரஷ்வின் திருமணம் நடக்க ஜோசப் பெஸ்கி குடும்ப நன்மைக்கு நன்றியாக நல்ல உடல்நலம் பெற விவசாயம் செழிக்க கால்நடைகள் வளர்ந்திட அருந்தகஸ் லொரேஸ் குடும்ப நன்மைக்கு நன்றியாக குடும்பத்தின் உடல்நலம் பெற பிள்ளைகள் இறைபக்தியில் வளர்ந்திட கால்நடைகள் நன்கு வளர்ந்திட வேண்டி ஃபாத்திமா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஆரோக்கியசாமி சகாயமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மகன் சுபாஷுக்கு வடன் அமைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற மகன் அப்பாஸ் நல்ல வேலை கிடைக்க
செபாஸ்டின் ரீட்டா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற குடும்பத்தினர் உடல்நலம் பெற, மகன் அந்தோணிக்கு வேலை கிடைக்க, மகன் அடைக்கலராஜ் உடல்நலம் பெற, நன்கு படிக்க, ஞானத்தில் வளர. ஆரோக்கிய தேவதாஸ் ஆரோக்கிய செல்வி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, மகன் சத்தியசீலனுக்கு மருமகள் பிரீத்தி குழந்தை வரம் பெற, மகன் பிரசீலன் நல்ல வரணமைய, மகன் நெப்போலியனுக்கு அரசு பணி விரைவில் கிடைக்க. மாதா அருள் பட்டறை தொழில் வளர்ச்சி பெற, சார்லஸ் தாமஸ் ஆண்டனி சில்வியா கிறிஸ்டி நல்ல உடல்நலம் பெற, நன்கு படிக்க, சார்லஸ் கடன் சுமை நீங்க, வீடு விரைவில் கட்டி முடிக்க, தாமஸ் கால் நலம் பெற. டெய்சி குடும்பம் சமாதானம் பெற, அஜித்ராஜ் நல்ல வரணமைய தொழில் வளர்ச்சி பெற, மரிய ஸ்டெஃபி அரசு பணி கிடைக்க, நல்ல வரணமைய வீடு வேலை விரைவில் முடிய. எஸ் ஜோசப் ஆனந்த் யாரும் நினைய ஆன்மாக்கள், மாசிலா குழந்தைகள், உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஆகியவற்றின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக. சூசை ராஜ் ஜோஸ்பின் மேரி மகன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கு நல்ல வரணம் இது திருமணம் நடக்க. பூவானம் ஊராட்சி 17/7/2025 அற்புத குழந்தையேசு பிரச்சனையை தீர்த்து வைத்து விளையாட்டு திடல் அமைய. தேவதாஸ் ரெஜினா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக வெளிநாட்டில் உள்ள மகன் மருமகள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் நலம் பெற, பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்க, ஞானத்தில் இறை பக்தியில் வளர. ஆரோக்கிய சாமி லிசிஸ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக. ஆரோக்கிய பிராங்க்லின் வெளிநாட்டில் நன்றாக பணிபுரிய, நல்ல உடல்நலம் பெற, சவரியம்மாள் பூரண உடல்நலம் பெற இறையாசீர் வேண்டி. ஸ்ரீதர் சரண்யா ஸ்ரீசரன் ஸ்ரீநிதி குடும்ப நலன் வேண்டி, ஸ்ரீதர் விரைவில் வெளிநாடு செல்ல, கடன் சுமை நீங்க, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, பிரபுவிற்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடக்க, கடன் பிரச்சனை நீங்க, தொழில் வளர்ச்சி பெற, குடும்ப சமாதானம் வேண்டி. திவ்யா சிவகுமார் குடும்ப நலன் வேண்டி, குழந்தை வரம் பெற இறையாசீர் வேண்டி. ஆரோக்கியதாஸ் சுந்தரி குடும்ப நன்மைக்கு நன்றியாக. ஆரோக்கியதாஸ் சிறுநீக பிரச்சனை நீங்கி பூரண உடல்நலம் பெற, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க, வளமான எதிர்காலம் அமைய இறையாசீர் வேண்டி. கணேசன் கிரிஜா குடும்ப ஆசீர் வேண்டி, மகள் ரூபாவிற்கு நல்ல வரணமைய, பவித்ரா கல்லூரி படிப்பை நன்கு முறையில் படித்து முடிக்க, சந்தியா நன்கு படிக்க, கடன் சுமை நீங்க, வீட்டுமனை பட்டா விரைவில் கிடைக்க. இமாக்குலேட்டுக்கு அரசு பணிக்காக எழுதும் தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற்ற, அரசு பணி விரைவில் கிடைக்க. சவுந்தரராஜன் ஷகீலா மித்ரன் மகிமா குடும்ப நன்மைக்கு நன்றியாக. வெளிநாடு நல்ல முறையில் சென்றதற்கு நன்றியாக. குடும்பத்தினர் நல்ல உடல்நலம் பெற, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற. பாஸ்டின் தவமேரி குடும்ப நன்மைக்கு நன்றியாக. மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் உடல்நலம் பெற, நன்கு படிக்க, ஞானத்தில் இறைபக்தியில் வளர. மகளுக்கு 2வது குழந்தை கொடுத்ததற்கு நன்றியாக. மகனுக்கு சுகப்பிரசவமாக வேண்டி. அந்தோனி சார்லஸ் சரண்யா குடும்பத்தில் உள்ள பில்லி சூனிய கட்டுக்கள் விலக, குடும்ப சமாதானம் பெற, மனைவியுடன் இணைந்து வாழ, குழந்தை வரம் பெற, வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க. சர்மிளா இளவரசன் ஜனனி விதுரன் குடும்ப நன்மைக்கு நன்றியாக. வெளிநாட்டில் இருந்த நல்ல முறையில் தாய்நாடு திரும்ப, தொழிலில் உள்ள பிரச்சனைகள் நீங்க, தொழில் வளர்ச்சி பெற வேண்டி. வினோபா லதா குடும்ப நன்மைக்கு நன்றியாக. குழந்தை வரம் பெற, குடும்ப பிரச்சனை நீங்க, தினேஷ்குமார் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடக்க இறையாசீர் வேண்டி. ராமு உடலில் உள்ள அரிப்பு நோய் நீங்கி பூரணம் நலம் பெற, உப்பு நோய் நீங்க, பூரண உடல்நலம் பெற, நலமுடன் வாழ. வீரமணி நல்ல வரணமைந்து திருமணம் நடக்க, சந்திரன் அருமை கண்ணு பூரண நலம் பெற. சார்லஸ் பிரான்சிஸ் குடும்ப நன்மைக்கு நன்றியாக. குடும்ப நலன் வேண்டி. அரவிந்த் அப்ரியா நல்ல உடல்நலம் பெற, நன்கு படிக்க, காணாமல் போன நகை கிடைத்ததற்கு நன்றியாக. ஜெயமேரி உடல்நலம் பெற, செய்த நன்மைக்கு நன்றியாக. குடும்ப ஆசீர் வேண்டி. ஓய்வூதிய பணம் திரும்ப கிடைத்ததற்கு நன்றியாக. அந்தோணிசாமி குழந்தை தெரஸ் மகன் அருள் சேவியர் கால் நலம் பெற்று திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக. பிள்ளைகள் நன்கு படிக்க, ஞானத்தில் இறைபக்தியில் வளர. ரூபிக்கு உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக. கார்த்திக்கு நல்ல வரணமைய, வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க, கலையரசன் ராமலட்சுமி குழந்தை வரம் பெற. கார்த்திக் மனமாற்றம் பெற்று தாயுடன் இணைந்து வாழ, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற. ஆரோக்கியசாமி சாந்தி மகன் விக்னேஷ்குமார் குடும்ப நன்மைக்கு நன்றியாக. வெளிநாட்டில் பணிபுரியும் மகன் நல்ல முறையில் பணிபுரிய, புதிய மனை வாங்கி வீடு விரைவில் கட்ட இறையாசீர் வேண்டி. ஆனஸ்ட் ராஜ் சரண்யா அனன்யா கார்மெல் ராஜ் குடும்ப நலன் வேண்டி, வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க, பிள்ளைகள் நலம் பெற. அந்தோணி ராஜ் கபிரியல் மீறி குடும்ப நலன் வேண்டி, விவசாயம் செழிக்க, பிள்ளைகள் நல்ல உடல்நலம் பெற, நன்கு படிக்க, ஞானத்தில் இறைபக்தியில் வளர. சேவியர் ஜான்சிராணி குடும்ப நன்மைக்கு நன்றியாக. தொழில் வளர்ச்சி பெற, சேவியர் உடல்நலம் பெற, விரைவில் வீடு கட்ட, ஜார்ஜ் மனமாற்றம் பெற, பிள்ளைகள் படிப்புக்காக, ஞானத்தில் வளர்ந்திட, குடும்ப தேவ ஆசீர்வாதம் வேண்டி. ஜான் கவிதா குடும்ப நன்மைக்கு நன்றியாக. ஜான் உடல்நலம் பெற, ஜெஸ்ரா 6வது பிறந்த நாள் நன்றியாக. நல்ல உடல்நலம் பெற, நன்கு படிக்க, ஞானத்தில் இறைபக்தியில் வளர, வளரமான எதிர்காலம் அமைய. சீனிவாசன் வெளிநாட்டில் இருப்பவர் உடல்நலம் பெற, பார்வதி சீனிவாசன் ஒற்றுமையுடன் வாழ, பரமசிவம் லலிதா பிள்ளைகள் ஒற்றுமையுடன் வாழ, இரு குடும்பங்கள் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ இறையாசீர் வேண்டி. அருண் பெனிட்டோ நான்சி குடும்ப நன்மைக்கு நன்றியாக. உடல்நலம் பெற, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, நினைத்த காரியம் நிறைவேற. பப்ளு பிரபு கலை
குடிப்பழக்கத்தின் விடுதலை பெற நல்ல வேலை கிடைக்க இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக. இருதயராஜ் ஆரோக்கியமேரி குடும்ப நன்மைக்கு நன்றியாக. ஆரோக்கியமேரி கால்வலி நீங்கி நலம் பெற. மரிய செல்வம் சிறுநீரக நோய் நீங்கி நலம் பெற. பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலம் பெற. ஜெயமேரி நலம் பெற. இருதயராஜ் ஆரோக்கியமேரியின் பூர்வீக சொத்து விரைவில் கிடைக்க. சின்னப்பன் ஹெலன் மேரி குடும்ப நலன் வேண்டி. குடும்பத்தில் உள்ள தீய சக்திகள் விலக. பில்லி சூனிய கட்டு விலகி நலம் பெற. சந்தனசாமி உடல் நலம் பெற வேலை கிடைக்க. பிரின்சி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேலை கிடைக்க. அல்போன்ஸ் நலம் பெற புதிய தொழில் தொடங்க. குடும்பத்தில் அமைதி சமாதானம் பெற. குடும்ப கடன் சுமை நீங்கிட. லூர்து சாமி வியாகுலமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேற. ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக. வெற்றி செல்வன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற உடல்நலம் பெற. ஜெயந்தி சுகம் பெற. ஜெய் ஆகாஷ் நன்கு படிக்க. ஜெய் அரவிந்த் நன்கு படிக்க. சோபியா ஸ்ரீ நன்கு படிக்க நல்ல உடல்நலம் பெற குடும்ப கருத்துக்கள் நிறைவேறிட. ஸ்டீஃபன் ஜெயராணி வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க. மகன் சுதாகர் வயிற்றில் உள்ள கட்டி கரைந்த நலம் பெற குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற. சுரேஷ் சந்தியா குடும்ப நலன் வேண்டி. சுகன் சுப்ரியா நன்கு படிக்க ஞானத்தில் வளர்ந்திட. முத்துவுக்கு நல்ல வருணமைந்து திருமணம் நடக்க. வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க. பிள்ளைகள் மனமாற்றம் பெற்று இணைந்து வாழ. அம்ஸ் நல்ல உடல்நலம் பெற. கண்ணில் உள்ள குறைபாடுகள் நீங்கி நலம் பெற. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உலக சமாதானம் பெற. ஜென்ம ராக்கினி பூரண நலம் பெற. மகன் அஜய்ராஜ் வெளிநாட்டில் நல்ல முறையில் பணிபுரிய. உடல் நலம் வேண்டி. ஹரிஷ் உடல் சுகம் பெற வேண்டி குடும்ப ஆசிரியருக்காக. ஆரோக்கியதாஸ் வெளிநாட்டில் நல்ல முறையில் பணிபுரிய. ஆபேல் பெட்ரிக் எழுதப்போகும் வேலைவாய்ப்பு தேர்வை நன்கு எழுதி வெற்றி பெற. அரசு பணி விரைவில் கிடைக்க. அருண்குமார் குடிப்பழக்கத்தினை விடுதலை பெற. யாழினிக்கு குழந்தை வரம் வேண்டி. அஸ்வின் நல்ல வரணமைய குடும்ப சமாதானம் வேண்டி. ஃப்ளோரா நல்ல உடல்நலம் பெற. சவுந்தரராஜ் திருமண தடை நீங்கி நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடக்க. வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக. லிவிசா கல்லூரி படிப்பை நல்ல முறையில் படித்து முடிக்க. பிலிப்ஸ் பிரித்தி நிஜீரா நல்ல உடல்நலம் பெற. விவசாயம் செழிக்க. கால்நடைகள் நன்கு வளர்ந்திட வேண்டி. கிளாரிஷா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக. ஸ்டெல்லா கவினா ஹன்சா இன்ஃபென் அமல உற்பவம் ராஜ் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக. ஜான்சன் பூரண நலம் பெற குடும்ப நலன் வேண்டி. நேசமணி குடும்ப நன்மைக்கு நன்றியாக. நினைத்த காரியம் நிறைவேற குடும்ப ஒற்றுமை சமாதானம் பெற. பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்க. ஞானத்தில் இறை பக்தியில் வளர்ந்திட. செபாஸ்டின் 3ஆம் ஆண்டு நினைவு நாள் யாரும் நினைய ஆன்மாக்கள். ரோனிகமா மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் இணைப்பாட்சிக்காக. ஜெயசுதா டிஆர்பி தேர்வை நல்ல முறையில் வெற்றி பெற்று அரசு பணி விரைவில் கிடைக்க. நல்ல உடல்நலம் பெற இறையாசீர் வேண்டி. ராமலிங்கம் விஜயலட்சுமி மகன் பிரகாஷ் நல்ல வரனமைந்து விரைவில் திருமணம் நடக்க. கிருஷ்ணபிரபு குடும்ப நலன் வேண்டி. பிள்ளைகள் நல்ல உடல்நலம் பெற நன்கு படிக்க ஞானத்தில் வளர்ந்திட. இன்ஃபென்ட் கெவின் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நல்ல உடல்நலம் பெற. மருத்துவக் கல்வியின் இறுதியாண்டு படிப்பை நல்ல முறையில் படித்து தேர்வுகளை நன்கு எழுதி வெற்றி பெற ஞானத்தில் இறைபக்தியில் வளர்ந்திட வேண்டி. தியாகராயர் தொழில் வளர்ச்சி பெற நல்ல உடல்நலம் பெற கருத்துக்கள் நிறைவேற வேண்டி. இன்ஃபென்ட் ராஜ் ரெஜினா மேரி விபத்திலிருந்து பாதுகாத்த கிருபைக்கு நன்றியாக. அருண் ஆடம்ஸுக்கு நல்ல வரணமைய. யுவான் ஜோபின் நன்றாக பேச நன்கு படிக்க. மேக்ஸ் மில்லன் நன்றாக பேச ஞானத்தில் வளர. அற்புத ஜோன்ராஜ் அர்ச்சனா மேரி குடும்ப ஆசீர் வேண்டி. ரத்தீஷ் நிறைமதி குழந்தை வரம் பெற்றதற்கு நன்றியாக. குழந்தை நல்ல முறையில் பிறக்க குடும்ப ஆசீர் வேண்டி. ஆரோக்கியமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற நல்ல உடல்நலம் பெற. அடைக்கலமேரி உடல்நலம் பெற. வினோத் நல்ல வேலை கிடைக்க நல்ல குடும்ப கருத்துக்கள் நிறைவேற. இந்த கருத்துக்களோடும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களோடும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பௌர்ணமி முழு இரவு ஜெபத்தின் திருப்பலி கருத்துக்களின் தொடர்ச்சி. மாசிலாமணி மருதம்மாள் குடும்ப நன்மைக்கு நன்றியாக. மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் நலம் பெற நன்கு படிக்க. வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க. சிவகுமார் மாரியம்மா குடும்ப நன்மைக்கு நன்றியாக. ஆண் குழந்தை வரம் பெற வேண்டி. அனன்சி வினோலியா வேலை கிடைத்ததற்கு நன்றியாக நல்ல வரணமைய இறையாசீர் வேண்டி. தீபக் வயோலா குடும்ப நன்மைக்கு நன்றியாக குடும்ப ஆசீர் வேண்டி. மார்கரெட் ஜாய் ஜெனின் ஏஞ்சலின் குடும்ப நன்மைக்கு நன்றியாக இறையாசீர் வேண்டி. ஆண்ட்ரோ அபி முதல் திருமண நாள் நன்றியாக இறையாசீர் வேண்டி. மெர்வினுக்கு நல்ல வேலை கிடைக்க இறையாசீர் வேண்டி. மிலானி ஜோயல் ஜேக்கப் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக உடல் உள்ள நலம் பெற. இருதயசாமி பிரான்சிஸ் மேரி இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாக தொழில் வளர்ச்சி பெற விவசாயம் செழிக்க குடும்பத்தினர் நல்ல உடல் நலம் பெற. லாரன்ஸ் லீலா ரீகன் செல்சியா சியா
தியா குடும்ப நன்மைக்கு நன்றியாக விவசாயம் செழிக்க கடன் சுமை நீங்க கருத்துக்கள் நிறைவேற. ஆலன் ஜெனி ஜீலன் குடும்ப நன்மைக்கு நன்றியாக உடல் உள்ள நலம் பெற விவசாயம் செழிக்க. ஜேம்ஸ் சகாயமேரி ஜாய் லியோ குடும்ப நன்மைக்கு நன்றியாக நல்ல வரணமைய. ராகுல் ஜெரி கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாக உடல்நலம் பெற படிப்பிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளர்ந்திட. ஆரோக்கியராஜ் ஆரோக்கியமேரி குடும்ப நன்மைக்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாக பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக ஆரோக்கியமேரிக்கு தொண்டை வலி நீங்கி நலம் பெற. ரூபன் நிஷா மகள் ஜாஸ்லின் குடும்ப நலன் வேண்டி பாதுகாத்து வழிநடத்தப்பட கருத்துக்கள் நிறைவேற. டேவிட் அன்னபுஷ்பம் குடும்ப நன்மைக்கு நன்றியாக பேரப்பிள்ளைகள் நலமுடன் வாழ தொழில் வளர்ச்சி பெற கால்நடைகள் நன்கு வளர்ந்திட நினைத்த காரியம் நிறைவேற. அமலன் ஜாஸ்மின் மகள் தியாவிற்கு உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக நன்றாக பேச இறையாசீர் வேண்டி. குமார் சாத்தான் பிடியிலிருந்தும் தீய சக்தியிடமிருந்தும் விடுதலை பெற புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய. செல்வி குடும்ப பிரச்சனை நீங்கி நலம் பெற. அம்பு நல்ல வரணமைய. அஸ்வந்த் நன்கு படிக்க கீர்த்தனாவிற்கு நல்ல வேலை கிடைக்க சுமதியின் இடப்பிரச்சனை நல்ல முறையில் முடிய. அந்தோனி ஜோசப் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக பாலின் இன்ஃபென்டா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக இறைபக்தியில் வளர்ந்திட. அற்புதமேரி தொண்டை வலி நீங்கி நலம் பெற. ஜெயராஜ் உடல்நலம் பெற. ஜெனிலியா ஆர்கினி நல்ல உடல்நலம் பெற நன்கு படிக்க. ரெங்கராஜ் வயிறு வலி நீங்கிட. விஜி வயிறு வலி நீங்கிட. குமார் தேர்வில் வெற்றி பெற. ரஞ்சித் நன்கு படிக்க. சுரேஷ்குமார் ஆரோக்கிய ஸ்டெல்லா குடும்ப நலனுக்காக. ராஜா பிரியங்கா குழந்தை வரத்திற்காக உடல்நலம் பெற நன்கு படிக்க ஞானத்தில் வளர. ஆரோக்கியசாமி பெரிய நாயகி 28வது திருமண நன்றியாக குழந்தைகள் உடல்நலம் பெற நன்கு படிக்க ஞானத்தில் இறைபக்தியில் வளர்ந்திட வளமான எதிர்காலம் அமைய. மேலும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவும் காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவும் காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இதை நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் பலிகள் நாம் இணைந்திருக்கிறோம். இறைவனின் ஆராதனையில் நாம் இறைவனை போற்றி புகழ்ந்திருக்கிறோம். இறை வார்த்தையின் பகிர்வுல இறை வார்த்தைக்கு செவிமடுத்து தியானித்து சிந்தித்து அந்த இறை வார்த்தையின் வழியில் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி செல்வதற்கும் இறைவனின் அருளை கேட்டு செபித்திருக்கிறோம். நம் கார்மேல் அன்னைக்கு விழா எடுக்கவும் அந்த விழா தொடக்க நாளான இன்று அன்னைக்கு கொடியேற்றி மகிழ்ந்திருக்கிறோம், கொண்டாடி இருக்கிறோம். ஆக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை
இந்த நாள், இந்த இரவு வேளை முழுவதும் கொண்டாடிக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பலிகளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையில், நம் வேண்டுதல்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற நம்பிக்கையில், நாம் ஜெபித்தது கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில் நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த பலி வெவ்வேறு குடும்பங்கள் தங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அத்தனை பேருடைய கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த இடம் புனித இடமாக, இறை ஆசீர் நல்கிடும் இடமாக, வரும் மக்கள் அனைவரும் குழந்தை இயேசுவின் வழியாய் இறை ஆசீரை பெற்று செல்ல வேண்டும். மன நிறைவோடு செல்ல வேண்டும். கவலைகள் நீங்கி செல்ல வேண்டும். அவர்களுடைய மன குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து, இந்த இடத்தை ஒப்பு கொடுத்து, அருள் தந்தையர்களை ஒப்பு கொடுத்து நாம் இந்த பலிகள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் அதிகமாக இறைவனின் ஆசி பெற ஜெபிப்போம். தூயமறை நிகழ்வுகளை இறைவனுக்கு உகந்த விதமாய் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் இவற்றை எல்லாம் ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லான் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 46 இறை வார்த்தைகள் 1 முதல் 7, 28 முதல் 30 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்று இரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலேயே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோப்பு பெயர் செபாவை விட்டு புறப்பட்டார்.
இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றிக்கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோப்பு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோப்பு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார், நீ உயிரோடுதான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரிடமிருந்து வருகிறது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. சான்றோனின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே. இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள்.
எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடமும் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையர் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியோடு இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் பலியாயேற்பான் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பான். அன்பின் பலியாயேற்பான் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பான். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பான். வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம், அருள் வல்லலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம், அருள் வல்லலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய இயேசு கிண்ணத்தையும் தம் கையில் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இறந்து போன எங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், யாரும் நினையாத உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை நினைவில் கொண்டு ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் இல்லை வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை அருள் வேண்டுவோம். இறை மகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதியை, உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்கள் வழியாய் மொழிந்தேன். கூடி செபிக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்தையும் பாராமல் நாங்களும் மீது கொண்ட விசுவாச நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, சரளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு அருளும் அமைதியை, சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையாய் உயிர்த்தெழுந்த இறைமகன் இயேசு உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உரு கொடுக்க மருந்தாக, திரு விருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக பலியில் பங்கு பெறும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்பட உள்ள திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இப்பொழுது வழங்கப்படும் திரு விருந்தில் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள முன் வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அடுத்த பௌர்ணமி ஜெபமானது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மறந்து விடாதீர்கள். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி முழு இரவு ஜெபம் நடைபெறும். இந்த மாதம் மிக சிறப்பாக இந்த பௌர்ணமி முழு இரவு ஜெபத்தை நமக்கு வழிநடத்தியவர்கள் அன்பு தந்தை செல்வன் அவர்கள். அவர்களோடு இணைந்து சகோதரர் ஹென்றி அவர்கள் இணைந்து வந்து மிக சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களோடு இணைந்து அருமையாக இசை மீட்டிய நமது அன்பு சகோதரர்கள், பௌர்ணமி ஜெபத்தை வழிநடத்தக்கூடிய அன்பு சகோதரர் மில்லர் மற்றும் அந்த குழுவினர் உள்ள அத்தனை பேருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் இதற்கு உதவி செய்த இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து புதிதாக இந்த நிகழ்வுக்கு வந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீன்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, குணமளிக்கும் உமது தெய்வீக ஆற்றல் மீது விசுவாசம் கொண்டு நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த எண்ணெய் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான தூய ஆவியை அனுப்பி இதை புனிதப்படுத்தியருளும். மாந்தரின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கியுள்ளேன். இந்த எண்ணெய் பூசப்படும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைவுகள் அனைத்தும் அகன்றிடச் செய்தருளும். இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாயிருக்க இதனை நிறைவாய் ஆசிர்வதித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றுக்குள் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.